பாப்பாவை கொண்டு போய் காலையில ஸ்கூல்ல விட்டுட்டு சரி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா அங்கே போனா பழைய செடி எல்லாம் செத்து போச்சு. ரோஸ் செடிலாம் வெயில் தாங்காம ரொம்ப வருஷம் வச்சிருந்ததுனால அதனால கடைக்கு போயிட்டு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட கரெக்டாக 12 மணி இருக்கும். நாங்கள் போய் கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துட்டு குழியெல்லாம் பறிச்சுட்டு இருந்தோம். அங்கே வந்து மயில் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருந்தது. சரியான வெயில். இந்த டைம் வந்து ஒரு 1 மணி இருக்கும். கடையில வந்து உரம்லாம் தனியா எதுவும் வாங்கல. நாங்க எங்ககிட்டயே வந்து உரம் இருந்துச்சு. உரம்னா வேற ஒண்ணும் கிடையாது, மாட்டோட சாணத்தை வந்து இந்த மாதிரி காய வச்சு வச்சிருப்பாங்க, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ அந்த உரத்தை கொஞ்சமா போட்டுட்டு நம்ம சட்டியில இருந்த செடியும் எடுத்து லைட்டா கீழே எல்லாம் உடச்சு விட்டுட்டு அந்த வேர் தெரியற மாதிரி அதுக்கப்புறமா உள்ள வச்சு மண்ணை போட்டு மூடிடணும். ஒண்ணு வந்து லைட் எல்லோ, ரொம்ப லைட் எல்லோ. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு வந்து பட்டன் ரோஸ், அது வந்து பிங்க் கலர் ரோஸ். கடப்பாரியால வச்சு மண்ணை நோண்டி 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 கையெல்லாம் அப்படியே ரெட் கலர் ஆயிடுச்சு. வீட்டுல வந்து கோழி நிறைய இருக்கு. அந்த கோழி எல்லாம் செடி இந்த மாதிரி நோண்டி நோண்டி வச்சிரும். அந்த வேர் தெரியற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் செடி செத்து போயிடும். அதனால தென்னை மரத்துல இருக்கிற காஞ்சி போன ஓலையை வந்து எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த கோழி வந்து எதையுமே வந்து கிளச்சு போடாது. வந்துட்டு